கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி. உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம உயர்வானவர்களா, ஒரு தலையா, ஒரு மேலானவர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான். நம்ம யாருக்குமே நம்ம வாலா இருக்கணும், நம்ம கீழானவர்களா அடிமையா இருக்கணும் என்கிற விருப்பம் இல்லை. நம்முடைய கர்த்தருக்கு கூட அதுதான் விருப்பம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வாலாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சந்தித்திருக்கிறார். அவரோடு உள்ள அந்த சந்திப்பை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய சந்திப்புக்கு பிறகு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு தனிப்பட்ட பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். இப்ப வேதத்துல கூட நம்ம பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தோம்னா அவன் ஒரு சிறையிருப்பின் பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். மோசையோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு நிந்தனையான ஒரு வாழ்க்கை, நிந்தனையான ஒரு பாதையிலே ஆண்டவர் நடத்துகிறார். பார்வோன் கிட்ட போய் மோசே கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி சொல்லும் போது அவன் அதுக்கு செவி கொடுக்காமல் மோசையை அநேக முறை துரத்தி விடுகிறான். இருந்தாலும் மீண்டும் ஆண்டவர் திரும்ப திரும்ப அவனோடு பேசி அவனை அனுப்பி வைக்கும் போது திரும்பவும் அவனுக்கு அதே மாதிரி ஒரு நிந்தனையான சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட ஒரு பாதையில மோசையை பயணிக்கிறான். தாவீதோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சவுலுக்காக பயந்து ஓடி ஓடி ஒளிகிற ஒரு பாதை. யோபோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா எல்லாவற்றையும் இழந்து தனிமையா வெறுமையான ஒரு பாதை. இப்படி ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் ஒவ்வொரு பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது நம்மிடத்துல என்ன நன்மை காணப்படுகிறது அப்படி என்பதை பார்த்து அவர் நம்மை சந்திக்கவில்லை, நம்மை ரட்சிக்கவில்லை. ஆனால் அவருடைய சந்திப்புக்கு பிறகு கர்த்தர் நன்மையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழாகாமல் மேலாவை, நான் உன்னை தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீ இன்னும் கீழானவைகளை பார்க்க கூடாது. நீ மேலாக வேண்டும் என்றால் நீ மேலான காரியங்களை தேட வேண்டும். நாம மேலானவைகளை தேட வேண்டும் என்று, அதாவது நம்ம மேலானவைகளை தேட வைப்பதற்காகத்தான் கர்த்தர் சில பாதைகளை அவரவருக்கு ஏற்றது மாதிரி ஆண்டவர் முன்னதாகவே தீர்மானித்து நம்மை அந்த பாதையில நடத்துகிறார். நம்ம மேலானவைகளை தேட வைப்பதற்காக கர்த்தர் போட்ட பாதை தான் அது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆகவே நம்ம மேலானவர்களாய் மாற வேண்டும் என்றால் நம்ம மேலானவைகளை தேடுகிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இப்படி ஒரு பாதையை நமக்காக நிர்ணயித்து நம்மை நடத்துகிறார். அதை அவருடைய நீதியாக நாம பார்க்க வேண்டும். அதுதான் அவருடைய பார்வைக்கு சரியானதாக இருக்கிறது. பாருங்கள், யோபுவை எப்படி நடத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய பார்வைக்கு சரியாக இருக்கு. ஆனால் ஒரு நாள் அது யோபுக்கும் சரியாக தெரிகிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதாவது அக்கினிக்கு உட்படுத்தப்பட்ட பொன்னானது அதற்கு பிறகு அது இன்னும் ஸ்ட்ரென்தா, இன்னும் சுத்தமானதாக மாறணும். அதே போலதான் நானும் ஆண்டவர் தன் பாதையில் என்ன நடத்துகிறார்கள் என்றால் அதன் முடிவிலே நான் பொன்னாக விளங்குவேன். ஏனென்றால் பாருங்கள், மோசே உடன்படிக்கை பெட்டியை செய்யும் போது கர்த்தர் மோசையிடம் சொல்லுவார், அந்த பெட்டியை நீ சித்தி மரத்தினால் செய்து அதை முழுவதும் பசும் பொன் தகட்டால் மூடு என்று. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் நம்ம இதை வாசிக்கலாம். அந்த உடன்படிக்கை பெட்டியை சித்தி மரத்தினால் செய்து அதை முழுவதும் பொன்னினால் மூடு. அப்படி என்றால் அந்த மரம் அக்கினிக்கு நிற்காது, அக்கினிக்கு உட்படுத்தினால் அது எரிந்து அழிந்து போகும். ஆனால் அது பொன்னால் மூடி இருக்கும் போது அது எதுவும் சேதமாகாது. ஆனால் அதுக்குள்ளே நீ எதை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் சாட்சி பிரமாணத்தை வைக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை செய்து அதற்குள்ளாக சாட்சியின் பிரமாணத்தை வைப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலத்தான் பிரியமானவர்களே, புதிய பிரமாணத்திலே ஆவியானவர் வசனத்தை நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறார். எப்படி நம்முடைய இருதயம் பொன்னாக மாற்றப்படுகிறது என்றால் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து தான் ஒவ்வொருடைய காரியத்திலும் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து தான் நம்மளால பலன் அடைய முடியும். அவருடைய வார்த்தையை நம்பிதான் நம்மளால முன்னோக்கி நடக்க முடியும். பாருங்கள், இங்கே யோபு சொல்லுகிறார், யோபு 23வது அதிகாரம் 8வது வசனம், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன்.
ஆண்டவரை காணோம். ஆனாலும் 11, 12 ஆகிய வசனங்களிலே பாருங்கள், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அதாவது என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவரை காணோம். ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார், என்ன பாதையில நடத்துகிறார் ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என் கால்கள் அவர் அடியை பற்றி பிடித்தது. நான் இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் அவருடைய ஃபுட் ஸ்டெப் எனக்கு வேணும். அவருடைய சத்தம் எனக்கு கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தை எனக்கு வேணும். அவருடைய அடிகளை நான் பற்றி பிடித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முன்னோக்கி செல்லுகிறேன். இப்படித்தான் அவருடைய வார்த்தையை நம்ம பற்றி கொண்டு தான் நாம இருக்கிற சூழ்நிலையில நம்ம பலனடைகிறோம். நம்ம யோசித்து பார்ப்போமே, எவ்வளோ சூழ்நிலைகள்ல இந்த காரியத்தை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் அதை கையில் எடுத்திருப்போம். இன்னும் பல வேளையில சில பலவீனங்கள்னால இந்த இரவை நம்மால தாண்ட முடியுமா, இல்லை இதுலேருந்து நம்ம அழிந்து போகாம மீண்டு வருவோமான்னு யோசிச்சிருப்போம். ஆனா கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம அந்த பாதையை கடந்து வரலையா? இப்படித்தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு தான் நாம இன்னும் நம்ம ஸ்ட்ரெங்தனா, நம்ம இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களா ஒவ்வொரு நாளும் மாறுகிறோம். நம்முடைய இருதயம் பொன்னாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஒரு காரியம் என்னவென்றால் a transformed heart, நம்முடைய ஒரு பொன்னாக மாற்றப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இருதயம் அப்படிங்கிற காரியம் நமக்குள்ள உண்டாக வேண்டும். ஏனென்றால் அதற்குள்ளாகத்தான் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி பசும் பொன் தகட்டால் மூடின பிறகு அதுக்குள்ளே சாட்சி பிரமாணம் இருக்கிறது, அந்த வசனம் இருக்கிறது. அதிலிருந்து தான் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார், அதில் சொல்லுகிறார், அதன் மேல கிருபாசன தேவை, அதிலிருந்து நான் உன்னோடு பேசுவேன். அவனுடைய சத்தம் மோசைக்கு அதிலிருந்து கேட்கப்படுகிறது. நம்முடைய இருதயமும் பொன்னாக மாற்றப்பட்டால் கர்த்தருடைய சத்தத்தை நாம தெளிவாக கேட்க முடியும். அவருடைய சத்தம் மோசைக்கு அங்கிருந்து கேட்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் அந்த மேலான சந்தோஷம். அதைத்தான் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே, அவர் அருகே நின்று அவருடைய சத்தத்தை கேட்பதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமா இருக்கிறது. அவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நமக்கு இருக்கிற ஒரு திருப்தி அது சம்பூரணமா இருக்கும். இப்படி ஒரு தேடல் நமக்குள்ள உண்டாகணும். இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்த வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். ஆதியிலே அவர் அங்கே தான் இருந்தார். பிதாவின் அருகே செல்ல பிள்ளையா இருந்து அங்கிருந்து இறங்கி வந்தார். அவருக்கு தெரியும் அந்த சந்தோஷம், பிதாவோடு கூட இருக்கிற அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது என்பது. அந்த சந்தோஷத்தை முன்னிறுத்தி தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சகித்து ஜெயித்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். நாமும் அந்த கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நமக்கும் ஆண்டவர் அந்த பரம ஈவை ருசி பார்க்கிற அனுபவத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சந்திப்பு நம்மோடு இருக்கும்போது, கர்த்தர் நம்மோடு பேசும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவருடைய பிரசன்னம் அது எவ்வளோ நிறைவானதாக இருக்கும் என்பதை நம்மை ருசி பார்க்க வைத்திருக்கிறார். அது எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சித்திருக்கிறோமா, நம்ம அதை தேடி இருக்கிறோமா? அந்த தேடல் தான் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும்போது அவர்கள் வாளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே அந்த எகிப்தின் ராஜாவாகிய பாவோனு கீழ் அடிமையா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் எகிப்தை விட்டு மீட்டு கொண்டு கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். கானான் என்பது அது ஒரு திருப்தியான, ஒரு செழிப்பான, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாக இருக்கிறது. அந்த தேசத்துக்கு அவர் கொண்டு போவதற்கு முன்பாக அவர்களை வனாந்தரத்தில் நடத்துகிறார். அந்த வனாந்தர பாதை, அந்த பாதையில ஆண்டவர் அவர்களை செய்ய சொல்லுகிற ஒரே ஒரு வேலை இருக்கிறது, எனக்காக வாசஸ்தலத்தை உண்டாக்குங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே மோசேயும் ஜனங்களும் பாடுகிறார்கள், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று. அப்படிப்பட்ட விருப்பத்தை ஆண்டவர் முதலாவது உண்டாக்குகிறார். பின்பு அதை செய்கையாக பின்னால் உள்ள அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது அவர்கள் கர்த்தருக்காக ஒரு வாசஸ்தலத்தை, அவர்கள் நடுவே உலாவுவதற்கு, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். யாத்திராகமம் 25:8 கர்த்தர் சொல்லுகிறார், எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக.
கர்த்தருடைய சித்தத்தின்படியே அந்த வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறான். மோசே எப்படி இதை உண்டாக்குனான் என்றான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கற்பித்தபடியே மோசே எல்லாவற்றையும் செய்து முடித்தான். கர்த்தர் கற்பித்தபடியே. ஸோ அவருடைய வார்த்தையின்படியே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதுதான் அந்த வாசஸ்தலம் நமக்குள்ளே உண்டாகிறது. நம்முடைய இருதயம் பொன்னாக மாற்றப்படுகிறது. இப்படி வாசஸ்தலத்தை உண்டாக்கின பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானானு கொண்டு செல்கிறார். பாருங்கள், அங்கே இவர்களை தலையாக ரெப்ரசன்ட் பண்ணுகிற, அதாவது தலையாக முன்னிறுத்துகிற தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் கானானுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் எதிர்த்து யுத்தம் பண்ணி எல்லாரையும் முறியடித்து அந்த கானானை அவர்களுக்கு சொந்தமாக்குகிறார்கள். அவர்களை அங்கே தலை நிமிர்ந்து, எகிப்திலே அடிமையா தலை குனிந்து இருந்தவர்களை அங்கே தலை நிமிர்ந்து ஆண்டவர் வாழ பண்ணுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கும் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று. நம்மை நீதியின் பாதையில நடத்துகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நாம கேட்க வேண்டும். அதன் மூலமாக உண்டாகிற அந்த சந்தோஷத்தை நம்ம அதிகமாக வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்மை தலையாக முன்னிறுத்துகிற கர்த்தர் நமக்குள்ளே வாசமாக இருந்தால் நமக்கு சொந்தமான காரியம் யார்கிட்ட யார் பிடியில எங்க இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நாம சொந்தமாக்கி கொள்ளுவோம். இந்த ஒரு நிச்சயத்தோடு அந்த மேலான சந்தோஷத்தை நாம நாடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்கள் நீதியின் தேவனே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய அன்பின் கரம் எங்களை வழிநடத்தின அந்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்கிற அந்த வாக்குத்தத்தமான வசனத்திற்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் நீதியின்படி எங்களை நடத்துகிற தேவன். அப்பா, நீங்க நீதி தவறி எதையுமே எங்க வாழ்க்கையில செய்ய மாட்டீங்க அப்படி என்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா, நீங்க நடத்துற பாதையில ராஜா எங்களுடைய இருதயம் பொன்னாக மாற்றப்பட்டு அப்பா நீங்க எங்களுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்று நாங்க விரும்புகிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா சூழ்நிலையிலுமே தப்பனே உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து அப்பா எங்களுடைய கால்கள் உம்முடைய அடியை பற்றி பிடித்து அப்பா எங்களுடைய கடைசி வரையில தகப்பனே உண்மையை பின்பற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. அப்பா, நீங்க எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற, நீங்க விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலமாக எங்களுடைய இருதயம் மாறுவதாக. எங்களை தலையாக்குகிற தேவன் உமக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அப்பா உண்மையே நாங்கள் எல்லா கருத்திலும் முன்னிறுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. கிருபை தாங்க, குறைவுகளை குற்றங்களை மன்னிப்பீராக. ஒவ்வொருவரையும் அப்பா இந்த வார்த்தையின்படியே நீங்க ஆசீர்வதிப்பீராக. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.